பாசிட்டிவ், அதாவது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது நமக்கு மெயின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்கன்னா சார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல் பண்ணுறதோ மார்க்கெட் பண்ணுறதோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூ ஹாவ் டு பிலீவ் யுவர் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி சார், ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் நம்பணும். நீங்கள் அது மனசு வச்சா தான் உங்களால் சேலே பண்ண முடியும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட், ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்களே சேல் பண்ண மாட்டீங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அதாவது உங்களுக்கு வராது, அதாவது கன்வின்சிங் பண்ண பவர் வராது ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கே வார்த்தைகள் வரும், ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை. ஸோ அதனால் அதை பற்றி ஈஸியாக வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும், பிலீவ் யுவர் ப்ராடக்ட். ரெண்டாவது இதே தான், அந்த பிலீவ் யுவர் ப்ராடக்ட்டுக்கு சப்ஸ்பேஸாக என்ன சொல்லணும்னா, அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு அந்த பிலீவ் வரும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சார். நோ யுவர் ப்ராடக்ட். உங்கள் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களோ, இப்போ நம்ம ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், எந்த இருக்கட்டும், நமக்கு ஸ்கீம்ஸ், வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ எத்தனை பேர் செல்ஃப் எம்ப்ளாய்டு கேஸ் பண்ணுவீங்க? எத்தனை பேர் சார் செல்ஃப் எம்ப்ளாய்டு கேஸ்? ஓகே, நான் கோயம்புத்தூர் தப்பான பேசுறதை கேட்டுட்டேன். அங்கே கேரளா கேட்டீங்கன்னா ஒரு ஆளும் கேட்டுருக்க மாட்டாங்க, ஏன்னா சேலரி தான், ஏன்னா அவங்களுக்கு கம்ஃபர்ட் கிடையாது செல்ஃப் எம்ப்ளாய்டு கேஸில். ரெண்டாவது, கமர்ஷியல் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து பாதி கம்மியாயிடுச்சு. மூணாவது, பேங்கிங் சர்டிஃபிகேட் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே ரெண்டாவது கொஸ்டின் கேட்கும்போது கமர்ஷியல் ப்ராடக்ட் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும் போது ஒரு பாதி பேர் தான் கை தூக்குறீங்க, மீதி பாதி பேர் கை தூக்கல. ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, அந்த ப்ராடக்ட்டை பற்றி அவ்வளோவா நாலேஜ் இருக்குது. நீங்கள் கை தூக்காதவங்க மனசுல கேட்டுக்கோங்க சார், அது உண்மையா? அந்த இதில் நாலேஜ் இல்லாதனால தான் நம்ம அதை போய் ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயப்படும். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு, உங்களுக்கு நம்ம இதில் இறங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் சார். அதை யார் சொல்லிக் கொடுக்கலன்னு சரி உங்களுக்கு எல்லாருமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்காது சார். ஒன்று, எல்லாருமே சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்காது. நம்மளாக தான் நிறையா டெவலப் பண்ணிக்கணும். நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் நம்ம நிறையா உழைப்பு போடணும். ஸோ அதனால் நம்ம அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும், நீங்கள் கண்டிப்பாக ஏரியா மேனேஜர் எங்கேயே சொல்லலாம் கூட, சார் எனக்கு இந்த ப்ராடக்ட்டை சொல்லுங்கன்னு அவர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணணும், சொல்லாமல் இருக்கணும். ஸோ அதனால் அதையும் ப்ராடக்டையும் மூணாவது பாயிண்ட் என்னன்னா, செல் த சொல்யூஷன் நாட் த ப்ராடக்ட். நம்ம ஹவுசிங் லோன் எடுத்துக்கோங்க. ஹவுசிங் லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹவுசிங் லோன் சார் இந்த கிராஃப்ஸ் சார் அது இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட அவங்களுக்கு என்ன நீடுன்னு தெரிஞ்சு, அவங்களுக்கு என்ன தேவை தெரிஞ்சாதான் நமக்கு அது சொல்யூஷன் கொடுக்க முடியும். அவருக்கு தேவை சில சமயத்தில் ஒரு மார்க்கேஜ் லோனோ, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ மார்க்கேஜ் லோனோ நம்ம மாறி ரெனோவேஷன் அப்படின்னு கொடுக்குறோம். ஆனால் அவருக்கு ஒரு மார்க்கேஜ் லோன்னா நிறைய டெப்ட் இருக்கும், அதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி அவருக்கு ஒரு லோன் கொடுக்கணும்னு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ரெனோவேஷனில் போட்டுட்டு சார் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுங்க சார் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்போம். நம்மளால ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில சமயத்தில் முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த சொல்யூஷன் கரெக்டாக கொடுக்கணும் தவிர ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது. ஸோ அந்த இது நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இல்லை நாலாவது பாயிண்ட் என்னன்னா, அதாவது நார்மலாக இது வந்து எல்லாமே மார்க்கெட்டிங்கில் உள்ள அவங்க அப்சர்வேஷன் பண்ணதோட ரிசல்ட் தான் சொல்றேன். பீப்புள் டோன்ட் பை ஃபார் லாஜிக்கல் ரீசன் பட் ஃபார் எமோஷனல் ரீசன். லாஜிக்கலாக இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்காக வாங்க மாட்டாங்க, எல்லாத்துலேயுமே ஒரு எமோஷனல் இருக்கிறதுனால தான் வாங்குவோம். ஸோ வீடுக்கு சொல்லவே வேணாம், வீடு கட்டுறதுக்கோ செய்கிறதுக்கோ வேணாம், எமோஷனல் அட்டாச்மெண்ட் எப்போதுமே இருக்கும். அந்த எமோஷனல் இதை வந்து நம்ம பிச் பண்ணால் போதும், அந்த மார்க்கெட்டிங் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஸோ அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, மேஜர் பாயிண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இதுக்கு போகிறோம், நார்மலாக ஒரு சேலுக்கு வராங்க, ஒரு கஸ்டமரை பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஃபேஸ் பண்ண, அதாவது ரெடி டு ஓவர் கம் த அப்ஜெக்ஷன். கண்டிப்பாக ஒரு நம்ம போய் கஸ்டமரை பார்க்க போகுது எல்லாமே ஃபர்ஸ்ட் இதுலேயே சொல்லிடுவாங்களா? எல்லாருமே கஸ்டமர் போய் சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. முக்கால்வாசி அவங்க அவாய்ட் பண்ண தான் சார் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ இப்படி அவாய்ட் பண்ண பார்க்கும்போது கஸ்டமர்ஸையும் நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் அடுத்த அஞ்சாவது பாயிண்ட். நார்மலாக வேர்ல்டு வைடாகவே ஒரு கஸ்டமர்ஸ் வந்து 5 ரீசனால அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் போகும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நார்மலாக வேணான்னு ஒரு நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? வேண்டாம், எனக்கு இப்போ தேவையில்லை, நோ நீட். ஃபர்ஸ்ட் உள்ளது எனக்கு தேவையில்லை, நோ நீட். ரெண்டாவது
சார் தள்ளி போடுறது, ஒரு டைம் தள்ளி போடுறது. அதாவது என்னன்னா சரி ஓகே அதான் நீடு இல்லை, எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை சார், எனக்கு ஹரி இல்லை, நோ மீன்ஸ் எனக்கு இப்போ தேவையில்லை தள்ளி போடுன்னு சொல்றது. அது நோ ஹரி. ரெண்டாவது பாயிண்ட் நோ ஹரி. அடுத்து மூணாவது பாயிண்ட் கம்பேர் பண்ணுவாங்க. அதனால அது வந்து ட்ரஸ்ட். இந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியா என்னன்னு சொல்றதுக்காக அது ஒரு ட்ரஸ்ட். அதான் நோ ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கிறது மூணாவது. நாலாவது பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க. இன்னொன்று, இப்போ எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு நாள் சொன்னாங்க. ஸோ எனக்கு இப்போ விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்றது நோ டிசைர். இப்போதைக்கு வாங்குறதுக்குள்ள டிசைர் இல்லை. அஞ்சாவது நாளெலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ பைசா இல்லைங்க, நம்ம லோனுக்கு தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன் பைசா அதுக்கு உண்டு. ஏன்னா மார்ஜின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியல சார், எனக்கு பைசா இல்லை, அதனால நான் இப்போதைக்கு பண்ணல. ஸோ இந்த மெயின் ரீசன் தான் சார். 5 ரீசன் தான் ஒரு நார்மலாக ஒரு கஸ்டமர்கிட்ட போகும்போது எதிர்பார்க்குற இது. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு சேலுக்கு போறீங்கன்னு சொன்னாலே இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லலாம்னு சொல்லி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகணும் சார். சும்மா ஜஸ்ட் ஒரு கால் வந்து சொன்னால் விட்டு ஓடிடக்கூடாது. அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஹோம்ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு போனீங்கன்னா the chances of getting conversion is almost 90%. அந்த சேல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு உள்ள இது பார்த்தீங்கன்னா நியர்லி ஆல்மோஸ்ட் 90% நமக்கு சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உள்ள ஒரு 5 மெயின் ரீசன்ஸ் சொல்கிறது. இனி அடுத்த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது. ஒரு நார்மலாக ஒரு காமன் 10 மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஒரு 5, 6, 7 மட்டும் நான் நோட் பண்ணிட்டு வந்தேன். என்ன சார் மெயினாக ஃபஸ்ட்டு வந்து டாக்கிங் டூ மச். ரொம்ப பேசுறது, கஸ்டமர்கிட்ட போனோடனே என்னன்னா ரொம்ப பேசுறது, டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட நம்ம எங்கள் ஆஃபீஸில் இருந்த ஒரு ஏஜென்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய கன்வர்ஷனே ஆகாது. நான் கூப்பிட்டு, ஆனால் இஸ் சீனியர் ஏஜென்ட், நல்லா சீனியர் ஏஜென்ட், நல்லா டாப் இருக்கிற ஏஜென்ட், ஆனால் அவர் நிறைய என்கொயரிஸ் வரும், கன்வெர்ட் ஆகாது. நான் அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு தடவை கூப்பிட்டு, சார் நீங்கள் என்ன ஏன் நான் உங்களை அப்சர்வ் பண்ண வரைக்கும் உங்கள் கன்வர்ஷன் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு சும்மா சொல்லுங்களேன். நான் தான் கஸ்டமர், நீங்கள் என்கிட்ட சொல்லுங்களேன் சொன்னேன். அவர் ஆரம்பிச்சாரு, சார் நான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி சொல்லுவேன் சார், அவங்க என்னென்னு சொல்லுவேன் சார், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவேன் சார், அப்புறம் வந்து சொல்லுவேன் சார், நான் விட மாட்டேன் சார், எல்லாத்தையும் விட மாட்டேன் சார், கஸ்டமர் A to Z வரைக்கும் சொல்லுவேன் சார், டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு 30 நாள் ஆகும் முதல் சொல்லுவேன் சார், லோன் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன் சார், டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு 30 நாள் ஆகும்னு சொன்னீங்கன்னா அது எதுக்கு சார் இப்போ சொல்றீங்க? க்ளோசிங் சேல்ஸ் சமயத்தில் எதுக்கு தான் சொல்றீங்க? நாளைக்கு இன்னைக்கு உள்ள அதாவது 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அவர் டாக்குமெண்ட் வாங்க போறாரு. அந்த டாக்குமெண்ட் வாங்க போறத நமக்கு இந்த சிஸ்டம் வந்து இப்போ உள்ள சூழ்நிலை 30 நாள்னு சொல்றாங்க. மேபி ஃபியூச்சர்ல 10 டேஸ்ல கூட கொடுக்கலாம் இல்லையா, அந்த 5 டேஸ்ல கொடுக்கலாம். என்ன மாறுனே தெரியாது. அது கஸ்டமரா அவங்க கேட்கவும் இல்லை. இப்படி சொன்ன உடனே கஸ்டமருக்கு என்ன தோணும் சொல்லுங்க? அவர் பொட்டன்ஷியல் கஸ்டமர், முடிக்க வேண்டிய கஸ்டமரை அவர் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் சொன்னதுனால கஸ்டமர் வராது, கன்வெர்ட் ஆகாது. இதான் என்னன்னா டாக்கிங் டூ மச். ரொம்ப தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ இல்லாமல் போயிடுது. அதோட வேல்யூ, அதனால ரொம்ப வேல்யூ மீன்ஸ் தேவையானது மட்டும்தான் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப சொல்லணும். ரெண்டாவது அதான் அதுவும் இது கவர் ஆயிடுச்சு. டாக்கிங் டூ மச்சும் கிவிங் டூ மச் இன்ஃபர்மேஷன், ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதும் ரெண்டாவது. அப்புறம் மேக்கிங் ப்ராமிசஸ் யூ கான்ட் கீப் அப். இது வந்து நம்ம நிறைய பண்ணுற மிஸ்டேக்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ். அதாவது சார் நாளைக்கு கொடுத்துறேன் சார், தெரியும் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் சைன் பண்ணல, லோன் சாங்ஷன் ஆகலை, எல்லாம் தெரியும் சார், உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துருவேன் சார், அந்த நாளைக்கு கழிச்சு கொடுத்துருவேன் சார், தெரியாமல் சொல்கிறது. இப்படி சொல்கிறது என்னன்னா நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் தள்ளி தான் முடியும். நாளைக்கு இதே கஸ்டமர் நாளைக்கு வருவார், வந்து உங்ககிட்ட பேமெண்ட் ஆச்சான்னு கேட்பேன் இல்லையா? நீங்கள் ஜஸ்ட் ஒரு தள்ளி போடுறதுக்காக ஒரு பொய் சொல்கிறது உங்களோட இமேஜை மாற்றிடும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே சார் சாரி சார் இப்போ இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது சார், 2 நாளில் உங்களுக்கு பண்ணி தரலாம் சார், இல்லை 3 நாளில் பண்ணி தந்துடலாம் சார்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஹீ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் நாளைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த கஸ்டமர் நாளையோட இல்லை நாளைக்கு திரும்பி வருவார் உங்ககிட்ட தான் வந்து கேட்க போகிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தப்பாக சொல்லாதீங்க, மெயினாக பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மார்க்கெட்டிங் இது மாதிரி போகும்போதே ஒரு க்ளோஸ் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயே பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் வேர்ல்டு வைடாக உள்ள ஒரு மார்க்கெட்டிங்கில் உள்ள இது. நம்புறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே போகிறது எனக்கு இன்னைக்கு சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னு நினச்சி தான் போகிறோம். அதாவது இன்னைக்கு நமக்கு அந்த ஹவுசிங் லோன் வாங்கினா இன்னைக்கு அவரை எப்படியாவது வாங்க வைக்கணும்னு சொல்லி தான் நம்ம போகிறோம். பட் ஆனால் அப்படி இருந்துமே அப்படி நடக்காதுங்கிறது தான் உலகத்தில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. பேசிட்டு வருவாங்க, பட் ஆனால்
அதை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள இன்டென்ஷன் காமிக்க மாட்டாங்க. நியர்லி 66% சார் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா, இந்தியா மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே நியர்லி 66% வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்காம போகிறதுக்காக அந்த இது வந்து மார்க்கெட்டிங்கில் முடியாமையே போகுது. நீங்கள் அவன் பேசும்போதே கேஷுவலாக பேசும்போதே கஸ்டமர் பேசும்போதே, சார் என்னைக்கு பிளான் பண்ணுறீங்க, வீடு வாங்குறதுக்கு எப்போ பிளான் பண்ணுறீங்க சார், இல்லை வீடு எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க, எப்போ பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இடையில கேட்டிங்கன்னா அதோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து கூட சார் மோர் தென் 50%. இடையில நீங்கள் இடையில சும்மா அப்படியே ஒரு வார்த்தை கேட்டீங்க, சார் எப்போ பிளான் பண்ணுறீங்க, எப்போ பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாலே அந்த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கன்வர்ஷன் வந்து 50%, மோர் தென் 50%. அடுத்து வந்து மேஜர் நான் இன்னொன்று பார்க்குறது என்னென்னா, நார்மலாக கஸ்டமர்ஸ் போகும்போதே அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல நம்ம பேசுறதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறது கிடையாது. நாட் பீங் ரெடி டு ஓவர் கம் த அப்ஜெக்ஷன்ஸ். ஒரு மீட்டிங் போகும்போதே சார் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே நமக்கு எல்லாரும் தெரியும், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் கண்டிப்பாக அவர் ஓகேன்னு சொல்ல மாட்டார், எல்லாரும் ஓகேன்னு சொல்ல மாட்டார், ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொல்ல மாட்டார். இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஓகேன்னு சொல்லாத நம்ம கிட்டத்தட்ட இதில் நான் 51 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கன்வெர்ட் பண்ணுவாங்கங்கிறது தான் புள்ளி விவரம் சொல்லுது. ஒரு 51 பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அதுலேருந்து கன்வெர்ட் ஆகும். நீங்கள் டேரக்ட் மார்க்கெட்டிங் நான் சொல்கிறேன், ரெஃபரல் மார்க்கெட்டிங் சொல்ல நான் சொல்கிறது ஒரு டேரக்ட் மார்க்கெட்டிங் பற்றி தான். இப்போ பேசுறது எல்லாமே டேரக்ட் மார்க்கெட்டிங் தான். நம்ம ரெஃபரல் மார்க்கெட்டிங் வேறு, அது வேறு. டேரக்ட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் 51 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அட்லீஸ்ட் கன்வெர்ட் ஆகணும். இதுலேயுமே மிஸ்டேக் நடக்குது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க மீட்டிங்லேயே வந்து நிறைய பேர் வேணான்னு சொல்லிடுவாங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு வேணான்னு தான் கொடுப்பாங்க. இதுலேயே வந்து கிட்டத்தட்ட 44% வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. சேல் பண்ணும் போதே இதுலேயே வந்து 44% மக்கள் வந்து சேல்ஸில் உள்ளவங்க வேணாம் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்டம்ப்ட் போகிறவங்க ஒரு அதில் வந்து ஒரு 22% வெளியே போயிடுவாங்க. மூணாவது அட்டம்ப்ட்ல ஒரு 14%. கடைசி வரைக்கும் போராடுற மக்கள் யாருன்னா அந்த 8% மக்கள் தான் போராடுறாங்க. அதனால தான் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, எப்போதுமே 8% உள்ள ஆட்கள் தான் நியர்லி ஒரு எல்லா இடத்துலையுமே 80% பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள். இங்கே வேணா எடுத்துக்கோங்க, எந்த சாம்பிள் வேணா எடுத்துக்கோங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் டாப்பர்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள், எல்லாமே இந்த 8%ல் பண்ணுறவங்க மட்டும்தான் 80% உள்ள பிஸ்னஸ் எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க. அது ரீசன் என்னன்னா இந்த ரீசன் தான். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் இதில் சொன்னாலே விடாமல் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அவரை கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம இதில் பார்த்தது வரைக்கும் என்னென்னா ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்குது சார். கஸ்டமரை வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணுவாங்க. சார் கஸ்டமர் எப்போதுமே நிறையா பேசுவாங்க. இப்போ அதுவும் சொல்ல வேண்டாம், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்லைனில் இருக்கிறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் அவங்களுக்கு. சும்மா அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டமே கூப்பிடலாம், அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறான்னு கூட கூப்பிடலாம். அதனால் தவறான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்காதீங்க, தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. அதுவும் போக அவங்க ஏதாவது கஸ்டமர் ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் அது அப்படின்னா இல்லை சார், நீங்கள் சொல்ல சும்மா பொய் சொல்லிங்க சார் அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்கள்கிட்ட அந்த அவங்க அடுத்து ஃபாலோ பண்ணுறதே விட்டுருவாங்க. ஸோ அதனால் கஸ்டமர்கிட்ட ஆர்கியூ பண்ணாமல் அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சொன்னீங்கன்னா பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதுதான் மேஜராக உள்ள கவர் பண்ணணும்னு நினச்ச பாயிண்ட்ஸ். நான் எல்லாமே மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது கவர் பண்ண பாயிண்ட்ஸு. ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ் என்னோடது, அதாவது போராடும் மனிதர்களிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும். ஸோ அதனால் போராடுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு அக்கேஷன்லையும் நம்ம மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நான் பிஸ்னஸ் வைஸாகவும் நான் கேட்டுக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு பிஸ்னஸும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ நான் 2 மாதம்